Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 399. ஓபன் பண்ணா அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. நேவி ஆளுகள்லாம் அப்படியே பதுங்கி மொத்த இடத்தையுமே ரவுண்ட் ஏறிட்டாங்க. இப்ப என்னன்னா முன்னாடி அவனுங்க 3 பேர் நின்னு தொவன்னு போன எபிசோடு துவச்சு தள்ளானுங்கல்ல, உள்ள இருக்க செலஸ்டியல் டிராகன்ஸை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதனால நேவி ஆளுங்க எப்படியாச்சும் உள்ளுக்குள்ள போயாகணும்னு சொல்லி பேக் சைடு வழியா போவானுங்க. அப்படி போன ரெஸ்கியூ டீம் பின்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. சோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனுங்க பாட்டுக்கு டோரை திறந்துட்டு உள்ள போயிட்டே இருப்பானுங்க. இங்க முன்னாடி இருக்க கேப்டனுக்கு அவங்க உள்ள போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சீக்கிரமா ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டு, அதாவது யாரு செலஸ்டியல் டிராகன்ஸை காப்பாத்திட்டாங்கன்னா உடனே கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, கருணையே காட்ட வேண்டாங்கிற மாதிரி ஆர்டர் போடுவான். அப்படி உள்ள அடிச்சு புடிச்சு போன ரெஸ்கியூ டீம் ஒரு வழியா பேக் ஸ்டேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ள பைரட்ஸ் இருக்கிறத பாத்துருவானுங்க. இதுல வேற ஒருத்தன் பில்டப் போய் அவங்கள லபக்குன்னு புடிச்சிடலாமான்னு நம்ம சஞ்சி ஜோரோ அந்த ரெய்லி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதுல 3 பைரட் குரூ இருக்குது. இவன் ஒத்தாளு போய் அவனை புடிச்சிருவானாமா. நல்ல வேலை கூட இருக்கவன் டேய் மூடிட்டுறா, நமக்கு வந்து ஆர்டர் ஹாஸ்டேஜஸ் போய் காப்பாத்துறது, தேவையில்லாத வெட்டி வேலையை பார்த்து செருப்படி வாங்காதன்னு சொன்னோன்னே சரி ஓகே செலஸ்டியல் டிராகன்ஸை மட்டும் காப்பாத்தி தொலைவோன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க இவங்க 3 பேரும் அத்தனை பேரும் கண்ணோட நின்னா கூட வாங்கடா டே இன்னைக்கு அடிக்க போற அடியில உங்க மண்டையெல்லாம் தக்காளி சட்னி ஆக போகுதுங்கிற மாதிரி தான் நிப்பானுங்க. ஆனா மெரை நாளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பீரங்கிய வச்சு இவனுல சுட்டாலும் வேலைக்காகல, கண்ணை வச்சு சுட்டாலும் வேலைக்காகல, கத்தி அவனுக்கு பக்கத்திலேயே கொண்டு போக முடியல. சோ சண்டை போறது கஷ்டம். என்ன பண்றதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு. இந்த மாதிரி நேரத்துல ஆப்பனண்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டா இருக்க முடியும். இவங்க அட்மிரல்ஸ் வர வரைக்கும் இவங்க எப்படியாச்சும் சமாளிச்சுதான் ஆகணும். அப்பதான் அவனுங்க வந்து இவனுங்களை போட்டு தொவன்னு துவச்செடுப்பான்னு ஒரு நம்பிக்கை. ட்ரஃபால்கர்லாம் எங்களாலெல்லாம் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு அவன் ஒருத்தன் தலையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தால அந்த தலையை தூக்கி மெரை நாளுகிட்டே வீசிடுவான். அவனுக்கு பார்த்து பயந்துருவானுங்க. அட நார்மலான தலைன்னா செத்து போன பாடியோட தலையா தான் இருக்கும், அது பேசாது. ஆனா இவன் பேசுறான், அதுதான் இவனுக்கு இன்னும் பீதி ஆகுது. அது என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட மிச்ச பாதி பாடி வந்து அங்க எரிஞ்சுட்டு இருக்கும். ஐயோ எரியுதே என் பாடின்னு சொல்லி கதறுவான். தண்ணியை ஊத்தி சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவான். அப்ப அந்த ட்ரஃபால்கர்லாம் மறுபடியும் கையை தூக்குவானா, உடனே அந்த தலை மட்டும் தனியா இருக்கானே அவன் பார்த்து பீதியாகி அவனோட சர்க்கிள்ல போய் மட்டும் எவனும் மாட்டிக்காதீங்க, மாட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான் தண்டனை காம்பான். பட் அவன் தான் டப்புன்னு உருவாக்கிடுவானே. சோ பெரிய ஒரு சர்க்கிளா உருவாக்குவான். எல்லாத்துக்கும் பீதியாவும் ஐயோ உள்ளுக்குள்ள மாட்டிட்டமே அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு அவன் ஜிம்புலா கத்திய வச்சு 4 வெட்டு போடுவான். அத்தனை பேர்த்தோட பாடியுமே சில்லா செதறிடும். அதாவது பாடி எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிருது. ஆனா அவனுக்கு சாகல, உயிரோட தான் இருக்கானுங்க. நல்லா கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணுங்கப்பா, இன்னும் உங்களை வச்சு நிறைய ஃபன் பண்ண போறேன்பா. இங்க லூஃபி 3rd இயர்னு சொல்லி அவன் கையை நல்லா பெருசா ஊதி அட்டாக் பண்ண ரெடியா நிப்பான். ஏன்னா அங்க ஒரு சோல்ஜர் 2 சோல்ஜர் வரல, ஏகப்பட்ட பேர் வந்திருக்கானுங்க. ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணா மட்டும்தான் இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆக முடியும். அந்த கேப்டனுக்கு எல்லாம் பயங்கரமா உள்ளுக்குள்ள பீதி ஆகுது. ஆனா இவன் பீதி ஆகிறான்னு தெரிஞ்சா மொத்த சோல்ஜர்ஸும் இங்க இருந்து ஓடிடுவானுங்க. அதனால விடாதீங்களே, நின்னு சண்டை போடுங்களே, எவனா இருந்தா என்ன பொலந்து கட்டுங்க. ஜெனரல் நாங்க தான் ஏன் மாட்டிட்டு முழிக்கிறோம், உனக்கு என்ன கவலைம்பாங்க. யாராவேன்னு கேட்கும் போது அவங்க கையில வச்சிருந்த கன்னு கத்தின்னு எல்லாமே அப்படியே பிளைங்ல போகும். என்ன இப்படி அட்வான்ஸ் புக்கிங்கே இல்லாம அந்தரத்துல பறக்குது, ஏதாச்சும் எந்திரன் ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, ஏதோ சரியில்லையேன்னு முழிப்பானுங்க. அதே நேரம் ஜோரோ உள்ளுக்குள்ள இருந்து வந்துட்டு இருப்பான். அவனோட கத்தியுமே புடிங்கிட்டு போக ட்ரை பண்ணும். நல்ல வேலை நம்மால உசாருங்கிறதுனால புடிச்சிட்டான். ஆனா உள்ளுக்குள்ள காட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க, அவனுக்கு அத்தனை பேரும் வச்சிருந்த கன்னு கத்தி ஈட்டின்னு எல்லாமே பிச்சுக்கிட்டு வெளியில போகும். நம்ம ஆளுகளுக்குமே ஒன்னும் புரியல அப்படி என்னதான் நடக்குதுங்கன்னு. அப்படி பிச்சுக்கிட்டு போனது எங்க போச்சுன்னு பார்த்தா அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த யூஸ்டஸுக்கு ஒரு கை மாதிரி மாறிடும். லூஃபி 3rd கியருக்கு போய் அவனோட கைய ஜெயன் கையா மாத்தனால அதே மாதிரி இவனும் இரும்பு எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி ஒரு பெரிய கையை உருவாக்கிடுவான். இங்க ட்ரஃபால்கர் லாவோட தான் ரவுஸ். அவன் அம்புட்டுமே அந்த சர்க்கிள்குள்ள சுத்தி விட்டு விளையாண்டுட்டு இருப்பான். சரி அதோட விடுவான்னு பார்த்தா இவன் காலை கொண்டு போய் அவன் தலையில, அவன் தலைய கொண்டு போய் இவன் பாடியில, இவன் பாடிய கொண்டு போய் முதுகுலன்னு எங்கெங்க எந்தெந்த இடம் சேரக்கூடாதோ அங்கங்க அந்தந்த இடத்த அலேக்கா கொண்டு போய் அட்டாச் பண்ணி வச்சிருவான். சொல்ல போனா ஒருத்தனோட தலையெல்லாம் பேரல்ல போய் ஒட்டிட்டு இருக்கும். அதுலயும் காமெடி, கை வைக்க வேண்டிய இடத்துல காலை வச்சு விட்டுருப்பான். இங்க லூஃபியும் யூஸ்டஸும் பெரிய சைஸ்ல கையை உருவாக்குனானுங்கல்ல, அதை வச்சு அத்தனை பேர்த்தையுமே குமுறு எடுத்துட்டு இருப்பானுங்க. இங்க நம்மளுக்கு வெளியில வந்து பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க, பயங்கர கலவரமா இருக்கும் போலன்னு பாப்பானுங்க. புகை மண்டலமா போகும். அவங்களாலேயே நம்ம முல்ல இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கன்னு எல்லாருமே ஒரு வழியா வெளியில வந்து சேர்ந்தாச்சு. ஏன் இவனுக்கு இவ்வளவு அவசரம், இப்படி போட்டு பொழந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த இடத்தையே குப்பை கடங்க மாதிரி ஆக்கி வச்சிருப்பானுங்க. அந்த குப்பைக்குள்ளதான் மெரை நாளும் கிடப்பானுங்க. என்ன 3rd கியரை யூஸ் பண்ணதுனால லூஃபியோட பாடி தான் அப்படியே சுருங்கி போயிடும். ஆரம்பம் உங்ககிட்ட நல்லா இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லையேன்னு ட்ரஃபால்கர் கிண்டல் பண்ணுவான். இதுல என்ன காமெடினா ஒரு செட்டை காலி பண்ணிட்டானுங்க. ஆனா இன்னுமே ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த ஜெனரல்லாம் பார்த்துட்டு கொலை காண்டாவான். ஏன்னா ஒரு சைடு அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டி இருக்கானுங்க, இன்னொரு சைடு பார்த்தா அங்க மொத்த பைரட்ஸ் கூட்டமுமே வந்து நின்னுட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து நின்னுட்டு இருக்க போச
ஹவுஸ்லயே தெரிஞ்சு போச்சு அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்கன்னு. சோ எப்படியாச்சும் அவங்கள தடுத்தே ஆகணும். ஆனா அதுக்கு ஏகப்பட்ட ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தேவை. இங்க பேக் ஸ்டேஜ் வழியா உள்ள போனானுங்கல்ல, அவனுங்க ஒரு வழியா செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. என்ன எல்லாருமே அன்கான்சியஸா இருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்களா? முக்கியமா காப்பாத்த வேண்டியதே அவங்க தான். அவங்களே கிடைச்சிட்டாங்கன்னா இனிமேட் என்ன கவலை? கண்ணு முன்னாடி பைரட்ஸ் இருக்காங்க, மொத்த பவரை யூஸ் பண்ணி அடிங்கப்பா. உடனே பெரிய சைஸ் பீரங்கி அப்படியே மொத்த ஆர்மி கூட்டமும் துப்பாக்கி கத்தியோட வேகமா வருவானுங்க. அந்த பைரட்ஸ் ஒருத்தர விட கூடாது, மொத்தமா காலி பண்ணிருங்கன்னு அந்த ஆக்ஷன் ஹவுஸ சுத்தி நின்னுட்டு இருந்தானுங்க. ஆனா இப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாருமே முன்னாடி வந்தாச்சு. வந்தவனுங்க அத்தனை பேருமே கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண வருவானுங்க. அத பார்க்கும் போதே நல்லா தெரியுது எந்த ஒரு பிளானுமே இல்லாம லூசு கூமட்டைங்க டைரக்டா அட்டாக் பண்ண வரானுங்கன்னு. லூஃபி இத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே யூஸ்டஸ், இவனு இப்படித்தான், நம்மளுக்கு வேற வேலை இல்ல, கிளம்ப வேண்டியதான். ஆனா ஸ்டார் ஹேட் லூஃபிய பார்த்தால எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் திரும்பி நான் உன்னைய மீட் பண்ணேன்னா இந்த மாதிரி கருணை காட்ட மாட்டேன்பா. உடனே ஒரு செகண்ட் அப்படியே 3 பேரும் ஸ்டன் ஆகி போய் நிப்பானுங்க. அந்த டைம் லூஃபி உன்னை வேண்டா பார்க்க வருவான். நான் ஒன் பீஸ தேடி போறேன்பா. 2 பேருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆவானுங்க. அந்த டைம் லூஃபி ஒரு சிரிப்பு சிரிப்பான் பாருங்க. யூஸ்டஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு பேன்னு நிப்பான். அப்போ ஒன்னு பார்த்து ஒரு நேவியால ஆக்ஸ வச்சு யூஸ்டஸ் ஒரே போட வருவான். அவன் ஆள் கில்லர் வந்து அந்த அட்டாக்கை தடுத்து அவனை போட்டு தெளிவான். ஏன்டா லூசு பையில ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான், ஏன்டா இப்படி கேஷுவலா இருக்கேன்பா? அதான் உனக்கு தெரியல, அது எனக்கு தெரியும்பா. அட என்ன மேட்டர்னா, இவன் ஒன் பீஸ பத்தி பேசும்போதெல்லாம் அதை பார்த்து ஏகப்பட்ட பேர் சிரிப்பாங்க. அவனுக்கு எல்லாத்தையுமே இவன் போட்டு தள்ளிட்டான். ஆனா இங்க ஒருத்தன் அவனே சொல்லிட்டு அவனே சிரிக்கிறான். யாருக்கு தெரியும் சி ஆஃப் டெத்ல என்ன இருக்குன்னு? தெரியாம எதுக்காக இப்படி அசியப்படுத்துறாங்க? ஏன்னா இப்ப இவனுமே ஒன் பீஸ தேடி தான் போயிட்டு இருக்கான். அப்படின்னா நியூ வேர்ல்டுல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம், அங்க உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்க கிட்ட வாங்க போலான்னு சொல்லி கிளம்புவான். ட்ரஃபால்கர் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆளுகளை பொம்மையா வச்சு விளையாடுவேன்னு ஒரு மெரைனாலு பாஞ்சு வெட்ட வருவான். அவன் அந்த கரடி பாஞ்சு வந்து ஒரு மிதியை போட்டு வாயிலேயே நக்கு நக்கடி 49 மிதி அப்படியே திருச்சிருவான். ஆனா ட்ரஃபால்கர் அதை கண்டுக்காம அப்படியே ஆடிட்டோரியத்தை நோக்கி போவானா. என்ன மறுபடியும் உள்ள போறானான்னு பார்த்தா அதான் இல்ல. அங்க ஜீன் பார்ட்னு சொல்லி அந்த ரோஸ்வார்டோட அடிமை ஒருத்தன் கழுத்துல காலரோட அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். இவன் நேரா அவங்கிட்ட போய் நின்னு சிரிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க லூஃபியோட ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்களா? உடனே லூஃபி பார்த்துட்டு சரி ரைட்டு எல்லாம் வந்துட்டீங்கல்ல, இனி கிளம்ப வேண்டியதான்னு கையெல்லாம் முறுகிட்டு எல்லாத்தையும் பொழக்கிறதுக்காக நம்மளால சிரிச்சுக்கிட்டே ரெடி ஆகிறதோட இப்ப நம்மளுக்கு எஸ்கேப் ஆக வேண்டி இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ண வர நேவி ஆளுகளை பூரா பொல்ல காட்டுவாங்க. அப்ப திடீர்னு தூரத்துல ஒரு கூட்டம் யங் மாஸ்டர் நாங்க வந்துட்டோம்னு சொல்லி ஒரு சவுண்ட். யார் இவனுங்கன்னு பார்த்தா ஃப்ளைங் ஃபிஷ் ரைடர்ஸ். டே டுமாங்கோலி மண்டையனுங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லி கத்துனா, எது ஹேண்ட்ஸமா? எனக்கு தெரியும் நீங்க நீ அப்படித்தான் கூப்பிடுவீங்கன்னு. தேங்க்யூமா. லூஃபி கேட்டுட்டு வெங்காயம் அப்படியெல்லாம் நாங்க ஒன்னும் கூப்பிடலாம்பா. இப்ப என்னன்னா அவனுங்க நம்ம ஆளுக தப்பிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாமா. சோ சீக்கிரமா வாங்க நம்ம தப்பிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லுவானுங்களா. ஆக்சுவலா நம்ம சஞ்சய் இங்க கொண்டு வர்றதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் கேட்டு இருந்தான். திருப்பி காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்கவே இல்ல. வாண்டடா வழியக்க வந்து ஹெல்ப் பண்றானுங்க. எதுக்கு வேண்டான்னு சொல்லும், கிளம்பி போக வேண்டியதானே. மெரைன் ஆளுங்க வேற கூட்டமா வந்துட்டு இருக்கானுங்களா. இனி அவனுங்களை வேற சமாளிக்கணும். அப்பதான் நம்ம ஆளுங்க அவங்க டேலண்ட உள்ள இறக்கி காட்டுவாங்க. என்னன்னா ப்ரூக்கு இடையில ஒரு ஜம்ப போட்டு வாசின்னு வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த மியூசிக்கை கேட்ட உடனே நேவி ஆளுங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்க தான் தூங்குவானுன்னு பார்த்தா லூஃபியும் சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். அட வீணா போனவனே அவனை எழுப்பிட்டு போறதுக்குள்ளேயே படாத பாடுபட வேண்டி இருக்குது. இங்க அந்த ஹேண்ட்ஸம் ஃபேஸ் வந்து ஹெல்ப் பண்ண வந்தான்ல, அவனையுமே மெரைன் ஆளுங்க துப்பாக்கி முனையில லாக் பண்ணிட்டானுங்க. ஏன்டா நீயும் பைரட்ஸ் கூட்டத்தை சேர்ந்தவனான்னு. ஐயோ இல்லவே இல்ல, நான் ஒரு அப்பாவி, என்னைய விட்டுருங்க, என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பதறுன்னு பதறுவான். அப்பதான் ரோபின் இடையில புந்தா அப்படியே ஒரு திருகு முதுகெலும்பு உடஞ்சு போய் பேன்னு விழுவானுங்க. கொஞ்ச நேரத்துல ஹாப்பி மூட்ல இருந்தவன டெத் மோடுக்கு மாத்திட்டானுங்க. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த நேவி ஹெட் குவார்டர்ஸ் ஆளுங்க எல்லாம் இவனை கொல்ற லெவலுக்கு போயிட்டானுங்க. அதுலயே அவன் பயங்கரமா பீதி ஆயிட்டான். அந்த பையன் இன்னுமே உங்களை விட்டு போல, அப்படியே தான் இருக்கீங்கன்னு அவனுக்கு ஆளுகளே சொல்லுவானுங்க. அவன் குழந்தை மாதிரி அழுதுகிட்டே அந்த பயங்கரமான விஷயத்தெல்லாம் இப்ப பேசுற நேரமாடா இது, நம்ம எப்படியாச்சும் நம்ம யங் மாஸ்டரை காப்பாத்தி இங்க இருந்து கூப்பிட்டு போனோம், அதுதான் நம்மளோட கடமைன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். ரோபினுக்கு அவன் பண்றத பார்த்தா சிரிப்பா வரும். மெரைன் ஆளுங்க லொங்குன்னு அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருப்பானுங்க. உசோப்பு பாம போட்டு பிளாஸ்ட் பண்ணி காலி பண்ணிட்டு இருப்பான். நம்ம சாப்பரு எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளி தெரிய விட்டுட்டு இருப்பான். தோரோ ஒன் சைடு வெட்டி வீசிட்டு இருப்பான். எப்படியா அவங்க கடமையை சிறப்பா செஞ்சு மெரைன் ஆளுகளை பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அவங்க 3 பேரையும் தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. ஆனா எவ்வளவு நம்மளுக்கு முக்குன்னு முக்குனாலும் மெரைன் ஆளுங்க அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. அட இதுக்கு முன்னாடி போன ஆளுகள் எல்லாத்தையுமே பொழந்து கட்டி இருக்காங்களே, இப்ப நம்மளும் போனோம்னா கண்டிப்பா நம்மளையும் பொழந்துதான் கட்டுவானுங்கன்னு கொஞ்சம் கூட மண்டையில மாங்கா இல்ல. வந்து அடி வாங்கிட்டே தான் இருக்கானுங்க. நல்ல வேலை அதுக்குள்ள குரூ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திபுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. மெரைன் ஆளுங்க எப்படியாச்சும் ஸ்டார் ஹேட் குரூவை தடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்க ஓட பின்னாடி இருந்து கண்ணா பின்னாடி சுடுவாங்க. ஆனா நம்மால இழுச்சுக்கிட்டே ஓடுவான். அப்ப நமி இருந்துட்டு ஒரு பெரிய கருப்பு கிளவுட உருவாக்கி தண்டர தலையிலேயே இறக்குவான். அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவர், எல்லாருமே ஃப்ரீ ஆயிட்டாங்க. இனி அவனுல கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புனா போதும். அதே நேரம் ரோஸ்வார்டோட அடிமை அந்த ஜீன் பாட்டை ஆக்ஷன் நடக்கிற ஹவுஸுக்கு வெளியில விட்டுருந்தாங்கல்ல, அவன் கழுத்துல மாட்டி இருந்த அந்த காலரை ட்ரஃபால்கர்லாம் வெட்டி வீசிடுவான். மெரைன் ஆளுகெல்லாம் பார்த்துட்டு பீதி ஆயிருவானுங்க. ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா, என் கூட வரியா பைரட் கேப்டன் ஜீன் பார்ட்டும்பான். அப்படின்னா அவனுமே ஒரு பைரட் கேப்டன் தான். அப்ப மெரைன் ஆளுகெல்லாம் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானுங்க. எல்லாத்தையுமே அவன் கைய வச்சு சும்மா தோவன்னு துவச்சு எடுப்பான். ஆக்சுவலா இவனோட
பேரை மத்தவங்க சொல்லி கேட்டே பல வருஷங்கள் ஆகுது. செலஸ்டியல் டிராகன்ஸ்ல இருந்து ஒருத்தன் இவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கான்னா அவனுக்கு கீழே நான் சந்தோஷமா சேவை பண்ணுவேன்பா. உடனே ட்ரஃபால்கர்லாவும் எல்லா கிரெடிட்டையும் எனக்கே கொடுக்காத தம்பி, ஸ்டார் ஹேட் பைரட்ஸுக்கும் கொடு, ஏன்னா அவனுங்க பண்ண வேலையிலாலதான் இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து, அதுல உன்னை நான் காப்பாத்திருக்கேன்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்களை நோக்கி இன்னும் எக்கச்சக்க மெரைனாளுங்க அப்படியே அலை மாதிரி பாஞ்சு வருவானுங்க. அதே நேரம் இங்க நம்ம லூஃபியோட டீம் அழகா போய் பிளைங் ஃபிஷ்ல ஏறி உட்காந்துக்குவாங்க. பஞ்சாயத்தை கிளப்பி விட்டது இவங்க, ஆனா இவங்கள ஃபாலோ பண்ணி யாரும் வரல, அவனுங்க மாட்டிட்டானுங்க. ஏன்னாதான் மெரைனாளுங்க கொஞ்சம் பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தாலுமே சட்டு புட்டுன்னு எஸ்கேப் ஆனவன அவனால எதுவும் பண்ண முடியல. அவனுங்க வேற என்ன பண்ணுவானுங்க, கண்ணை வச்சு சுடுவானுங்க. இப்போ எல்லாருமே அந்த பிளைங் ஃபிஷ்ல போக முடியாது. அடிப்பட்டவன் அந்த பெருசு எல்லாருமே இந்த டூவலோட வண்டியில தான் போய் ஆகணும். அதுதான் பெரிய சைஸ் எரும மாடு. ஆனா அதோட ஸ்பீடா 3000 வருஷம் ஆமையே தோக்கடிச்சிரும். அந்த அளவுக்கு வேகத்துல போகும். இன்னும் கொஞ்சம் வேகமா போடான்னு சொன்னா இதுதான்டா டாப் ஸ்பீடு அப்படின்ட்டு அந்த எருமையை காட்டுவாங்க. அது பயந்து நடிகிட்டே போயிட்டு இருக்கும். பின்னாடி பார்த்தா இன்னும் மெரைனாளுங்க போட் எடுத்துட்டு வட்டிட்டு வரானுங்க. அவனே கம்மி தான், ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா வேகமா வர்றானுங்க, எப்படியும் புடிச்சிடலாம். அத பார்த்த உடனே நம்ம பிராங்கிக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ரைட்டு, எப்படியாச்சும் நம்ம வண்டியை ஸ்பீடு பண்ணிடலான்னு. அதே நேரம் அந்த யூஸ்டஸ் பைரட் குரூ என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு ட்ரீல இருந்து இன்னொரு ட்ரீக்கு ஒரு பிரிட்ஜ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பிரிட்ஜ் எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு கேஷுவலா எஸ்கேப் ஆகி போவானுங்க. ஏன்னா அப்பதானே அவங்களால ஃபாலோ பண்ணி வர முடியாது. பட் இருந்தாலுமே இவங்கள பிடிக்கிறதுக்காகவே அவனுக்கு தண்ணியில குதிச்சு நீந்தி மறுபடியும் இந்த ஐலாண்டுக்கு வருவானுங்க. அப்படி எத்தனை பேர் வந்துருவானுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு கூட்டம் சேர்றதுக்குள்ள இந்த ஐலாண்டை விட்டு காலி பண்ணிட்டு கிளம்பிடலாங்கிற மாதிரி யூஸ்டஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு லேசர் வந்து அவன் கால்ல சட்டுன்னு அடிக்கும். சொல்ல போனா இதை அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவன் கால்ல பட்டால ரத்தமே வந்துரும். எவன்டா அது என்னையவே அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த குமா, அதான் பார்த்தலோமி குமா. இவனோட லெவல் என்ன, இவன் அட்டாக்கிங் ஸ்பீட் என்ன, இவன் பவர் என்னன்னு நம்ம த்ரில்லர் பார்க்கலையே தெளிவா பார்த்தோம். இப்ப இவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னே யூஸ்டஸுக்கும் அவன் பைரட்ஸுங்களுக்கும் அப்படியே நடுங்கும். இவனுக்கு என்னடா இந்த ஐலாண்டுல வேலைன்னு. அதே நேரம் ட்ரஃபால்கர்லாவோட பைரட்ஸுங்க எல்லாம் அவனுங்க ஒரு சைடு மெரைனாலுல போட்டு தொவன்னு துவச்சு விட்டுட்டு அங்க இருக்க பிரிட்ஜ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பானுங்க. எப்படியாச்சும் இப்ப அந்த இடத்த காலி பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆனும். அதுதான் இப்ப அவங்களோட முதல் கோல். இங்க நம்ம எல்லாம் சல்லுன்னு அந்த பிளைங் ஃபிஷ்ல போனாங்கல்ல, சரி தப்பிச்சு போலான்னு பார்த்தா இந்த லூஃபியோட அட்டூழியம் தாங்க முடியல. நம்ம மறுபடியும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலான்னு ஜாலியா சொல்லுவான். ஏண்டா வெண்ண பண்றது எல்லாத்தையுமே பண்ணிட்டு மறுபடியும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவோன்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கும்போது கீழே சடப்பட்டன்னு ஒரு சவுண்ட். அதுவும் எப்படி டன் 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 என்னதுன்னு பார்த்தா அந்த டூவலோட எருமைக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு அதை பயங்கரமா ஸ்பீட் பண்ணியாச்சு. ரெய்லி எல்லாம் பாராட்டி தள்ளுவாரு. பரவாயில்லையே, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வேற லெவல்ல ரீமாடல் பண்ணிட்டேன்னு. எல்லாம் நம்ம பிராங்கி பார்த்த வேலைதான். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ஸ்பீடு பண்ணி விட்டான்ல. இனி ஜம்முன்னு எஸ்கேப் ஆகி போலாமே. சோ அப்படியே அடிச்சு புடிச்சு வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த 8ஆம் நம்பர் ட்ரீயை கிராஸ் பண்ணி போவாங்க. அங்கதான் அந்த பீட்டர் மேனோட ஹைட் அவுட் இருக்காமா. அதான் கரடி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேமிய கடத்திட்டு வந்தானே ஒரு சப்பவாயன் அவன் தான். இங்க ட்ரஃபால்கர்லாம் வேகமா ஓடிட்டு இருக்கும் போது கேப்டன் கொஞ்சம் அங்க பாருங்கன்னு சொல்லுவானுங்க. என்னடான்னு பார்த்தா யூஸ்டஸ் கிட்ட அந்த இடத்துல அப்படியே பேன்னு நின்னுட்டு இருப்பான். இவன் என்ன அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு பார்த்தா அந்த குமா ஆப்போசிட் சைட்ல அப்படியே கொலவெறியோட நின்னுட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்கானுங்க போல. ட்ரஃபால்கர்லாவால நம்பவே முடியல. இவன் சி வார்லாடாச்சே, இவனுக்கு இங்க என்ன வேலைன்னு. மொத்தத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்துல 2 குரூவுமே மாட்டிட்டாங்க. அந்த குமா அவனை பார்த்தோன்னே நீ தானே ட்ரஃபால்கர்லான்னு கரெக்டா சொல்லுவான். உனக்கு என் பேரை தெரியுமான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா நிப்பான். உடனே அவன் வாயில ஒரு பீம் எடுத்து ஒரே அடி. உடனே அந்த இடமே காத்தோட காத்தா கரைஞ்சிரும். ஐயோ கேப்டனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எல்லாம் பதறுவானுங்க. இந்த ஐலாண்ட் இருக்கிறதே அந்த மரி ஜோஸ் நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு பக்கத்துல தான். அப்படி இருக்கும்போது எப்ப எவன் வேணாலும் வருவான். இப்ப மெரைனாலுக்கு வேற சுத்தி ரவுண்ட் கட்டிட்டு இருக்கானுங்க. சட்டு புட்டு நீங்க இருந்து எஸ்கேப் ஆலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவன் அட்டாக் பண்ணதுல ட்ரஃபால்கர்லாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா யூஸ்டஸ் ட்ரஃபால்கரே என் வழியில வராத, இவனை நான் தான் காலி பண்ணுவேன். அவன் பார்த்தா புகைக்குள்ள இருந்து கேஷுவலா இழிச்சுக்கிட்டே வந்து, கண்ணா நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நீ என்கிட்ட சொல்லாத, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்பா. மொத்தத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒத்து போக மாட்டானுங்க. ஆனா ஒன்னா நின்னு சண்டை மட்டும் போடுவானுங்க. இவன் ஒன்னு அட்மிரல் மாதிரி ஆள் கிடையாது. சொல்ல போனா இவனும் கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மொத்தத்துல அந்த 2 குரூப்புமே குமாவை அட்டாக் பண்ண கொலவெறியோட ரெடி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.